உங்களுடைய வார்த்தைகள் மேல் கவனமாய் கேட்கும்படிக்கு எல்லா காதுகளை திறப்பிறார் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாருக்குமே பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதிகாரங்களை எப்படி சுதந்திரித்து கொள்றது. எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்காரு நமக்காக. ஆனா ஏன் நம்மக்கிட்ட இன்னும் அது இல்லாமல் இருக்குது? மேபி நிறைய பேர் நம்ம இன்னைக்கு அந்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அனுபவித்து கொண்டு இருக்கலாம். மேபி சில ஏரியாவில் இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஃபினான்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஜாப்னு, ஹெல்த்து, ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. இதில் ஒரு ஏரியாவில் நல்லா இருக்கும், ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும். அங்கே நம்ம அந்த ஏரியா குறையாக இருக்கிற ஏரியாவில் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி சுதந்திரித்து கொள்வது, எங்கே நம்ம லேக் ஆகிறோம், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் காட். எஃபிஷியன்ஸ் 1:3 ஆண்டவர் நம்மளை ஆல்ரெடி ஆசீர்வதிச்சுக்கிறன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல, அப்போ ஆவிக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குது. சரீரமா நம்ம மாம்சத்துல இருந்தோம்னா அந்த ஆசீர்வாதமும் பார்க்க முடியாது. ஆவிக்குள்ள கொடுத்துருக்காரு. நம்ம எப்போ ஆவியில நம்ம தேவனோட கனெக்ட் ஆகுறோமோ அப்போ அந்த ஆசீர்வாதம் வெளியே வரும். சரி, இப்போ நம்ம இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, நமக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் தான் ஒரு 4 வசனம் நிறைய இருக்கு. நான் இப்போ ஒரு 4 வசனத்துல எப்படி கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு நான் காமிக்க போறேன். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நாங்கள் இருக்குது. ஓகே, அப்போ அந்த கண்டிஷன்ஸ் என்ன, அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வார்த்தையிலையும் நமக்கு தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளவும் நமக்கு என்ன இருக்குதான், கண்டிஷன்ஸ் இருக்குது. முதலாவது யோசுவா 1ஆம் அதிகாரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவை எழுதியிருக்கும்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது இங்க ஸ்டாப் பண்ணலாம். இப்போ என்ன இருக்குது, புக் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியாத இருக்கட்டும் அப்படின்னு இருக்குது. உங்களுடைய இதயத்தை விட்டு வாயை விட்டும் பிரியாத இருக்கட்டும். டே அண்ட் நைட் அதை நம்ம தியானிக்கணுமா. அப்படி தியானிக்கிறது மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாரு, டே அண்ட் நைட் நீ தியானிக்கணும்னு வசனம் இருக்குது, நம்ம படிக்கிறோம். ஆனால் நடக்கிறது, அப்போ அதன்படி நடக்க கவனமாக இருக்கணுமா. அப்படி கவனமாக இருக்கும்போது எப்பொழுது, எப்பொழுது இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது. ஸோ கண்டிஷனிங் என்ன அப்படின்னா, நைட் அண்ட் டே அண்ட் நைட் நீங்கள் தியானிக்கும் போது அப்பொழுது என்ன ஆகுமா, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். தேவன் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னா, நீ உன் வழியை வாய்க்க பண்ணு. தேவன் உன் வழியை வாய்க்க, அப்படித்தானே இருக்கு. தேவன் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நமக்கு ஆல்ரெடி, அதுக்கு தான் முதல்ல அந்த எஃபேசியர் 1:3 படிக்க வச்சேன், எஃபிஷியன்ஸ். ஏன் அப்படின்னா அதில் ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணியிருக்காராம், ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா தேவன் இதுக்கு மேல் ஒன்றும் வழியை வாய்க்க செய்ய மாட்டாரு. நீங்களும் நானும் வாய்க்க செய்யணும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க செய்வாய். For then you will make your way prosperous and then you will have success in your life. அப்போ உங்க வாழ்க்கையில வெற்றி, சக்சஸ் எப்போ வருமா? எல்லாம் இப்போ நான் படிக்கிற வசனம், 4 வசனம் படிக்கிற வசனத்தையுமே நீங்கள் 2ஆ பிரிக்கணும். பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் பி உங்களுக்கு வேணும்னா பார்ட் ஏவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் கண்டிஷன். அப்போ இங்கே என்ன கண்டிஷன், பார்ட் பி எல்லாருமே எடுத்துக்கிறோம். நான் என்ன வழியை வாய்க்க அப்போ சக்ஸஸ் ஏன்னா அப்படின்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இருக்குது, டே நைட். இப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணோம், உண்மையாகவே இரவும் பகலும் வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோமா, நம்ம டைம் எங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிறோம், நம்ம டைம் எங்கெல்லாம் போயின்னு இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வெறும் நம்ம சர்வீஸ்க்கோ இல்லை ஒரு அரை உட்காந்து ஜோ பண்ணிட்டு நான் ஜோ பண்ணின்னு தான் இருக்கேன் ஆனால் ஒன்றுமே ஆகலை, சக்ஸஸ் நான் பார்க்க மாட்டேங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் எக்ஸாமின் பண்ணணும். அந்த கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு. இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, 12 மாசம் கட்டணும்னு இருக்குது. அப்போ 12 மாசம் கட்டின பிறகு நெக்ஸ்ட் மந்த்ல உங்களுக்கு அது கட்டின காசு வருதுன்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 மாசம் கட்டிட்டு 11 மாசம் கட்டுறது இல்லை, 13வது மாசம் நீங்க போய் நின்று கேட்பீங்களா, நான் கட்டின 1 மாசம் கொடுங்கன்ட்டு?
கேட்க முடியுமா? அந்த மாதிரி 1 hour ஜோப் பண்ணிட்டு 1/2 hour ஜோப் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு மேலான சக்ஸஸ் நம்ம கேட்டாக்கா நமக்கு கிடைக்குமா? ஏன்னா கண்டிஷன்ஸ்னா உலக காரியங்களுக்கே கண்டிஷன்ஸ். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னு அப்போ கண்டிஷன் இருக்காதா? Praise God. Hallelujah. Then next verse நம்ம என்ன படிக்கலாம்? உபாகமம் 28வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை படிக்கலாம். இன்று நான் உனக்கு விடுவிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஓகே, இப்போ இதுல 2 பாட்டு, பாட்டு ஏ பாட்டு பி. பாட்டு ஏ ஒண்டி படிங்கம்மா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன இருக்குதுங்க? அவருடைய கட்டளைன்னா வேர்ட் ஆஃப் காட். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ற அளவுக்கு இருந்தால் அவர் சத்தத்திற்குன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை இப்ப நான் பேசுங்கிறது என்ன வார்த்தை? அவருடைய சத்தம். ஓகே, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கொடுப்பாயானால் இதுதான் கண்டிஷன். கொடுத்தீங்கன்னா, அவருடைய கட்டளையை ஃபாலோ பண்ணீங்கன்னா, அவரோட சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா, நான் பேசுற இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். எல்லாத்துக்கும் முன்பதாக நம்மள மேன்மையா வைப்பார். இன்னைக்கு நம்ம எக்ஸாமின் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வசனம். இன்னைக்கு என்னுடைய லைஃப் எப்படி இருக்குது? மனுஷர்களுக்கு முன்பதாகவோ இந்த உலகத்திலேயோ தேவன் நம்ம மேன்மையாக வைத்திருக்கிறார். அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் அது உண்மையாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா? அப்போ அப்படி இல்லைன்னா பார்ட் ஏவை நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிஷனை நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நாளெல்லாம் ஒரு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குதோ 8 to 10 12 hours என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? இப்போது ஒர்க் டைமில் ஒர்க் இருக்குதுன்றோம், சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது, வெறும் சண்டே லீவ் இருக்குது. உண்மையாக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு கொடுக்குறோம்? உண்மையாக எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறோம்? டே அண்ட் நைட் தியானிச்சா உனக்கு சக்ஸஸ். உண்மையாக டே அண்ட் நைட் நம்ம தியானித்துன்னு இருக்கிறோமா? நம்ம டைம் எப்படி செப்பரேட் பண்ணி ஆயிருக்குது? எதுக்கு டைம் போகுது? நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும். நம்ம இருக்கிற மாதிரி இருக்கோம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னா அது கண்டிப்பாக நம்மளால் சுதந்திரத்து கொள்ள முடியாது. அது ஆல்ரெடி இருக்குது, நம்ம வேற பெற்றுக்கொள்ளணும். 3வது கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் இப்போ பார்ட் 2லையும் நம்ம என்ன பார்த்தோம்? அவரோட கட்டளையை ஃபாலோ பண்ணி அவருடைய வார்த்தையை வாயை விட்டு பிரியாத நம்ம பார்த்து கொண்டோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். எல்லா ஆசீர்வாதங்கள் தியோட்ராமி படித்தாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா மீதி நெக்ஸ்ட் 13 verses-உமே நல்ல ஆசீர்வாதம். நான் கொடுக்குற கரமாக இருப்பேன், வாங்க மாட்டேன், நான் தலையாக இருப்பேன், வாளாக இருக்க மாட்டேன், நான் ஹெட்டாக இருப்பேன், லீடராக இருப்பேன், ஃபாலோவராக இருக்க மாட்டேன். இந்த மாதிரி வசனங்கள் இருக்குது. அதில் நீங்கள் இதை டெய்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டிக்ளேர் பண்ணி கன்ஃபெஸ் பண்ணி இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம தைரியமாக கன்ஃபெஸ் பண்ணலாம். சில பேர் ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகிடுது. எப்படின்னாக்கா, நான் இது சொன்னால் நடக்கும் வெறும் நான் வந்து ஐ ஆம் ஹீல்ட் பை wounds ஆஃப் கிரைஸ்ட், நான் வந்து ஹெட்டு, நான் எல்லாம் நல்லா சொல்கிறோம். ஆனால் எதுவுமே சேஞ்ச் இல்லை வாழ்க்கையில். ஏன் சேஞ்ச் இல்லை வாழ்க்கையில்? ஏன்னா நம்ம நம்பிக்கை இன்னும் மாறல, நம்ம டைம் இன்னும் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கல அந்த அளவுக்கு. அந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்டர் கொடுக்காம வெறும் இது மட்டும் சொல்லும்போது இதுக்கு அப்போ நம்ம நினைக்கும், நானும் ப்ரேயர் பண்ணுறதான், நானும் சொல்கிறதான், ஒன்றும் நடக்கும். ஏன் நடக்க மாட்டேங்குது? உண்மையான வழிகள் நம்ம வந்து தேவனிடத்தில் கொண்டு போயின்னு இருக்கிறோமா? உண்மையாக வார்த்தையை அவரிடத்தில் நம்ம டைம் கொடுத்து வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோம், அதன்படி நடந்துக்கிறோம். அவர் சொல்ல டே அண்ட் நைட் தியானிக்கிறார். இப்போ இதுதான் கண்டிஷன். மெயின் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இதுதான் கண்டிஷன். டே அண்ட் நைட் தியானிக்கணும், இதுதான் கண்டிஷன். இப்படி நீங்கள் இதை தியானிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லா ஏரியாஸில் சக்ஸஸ். இப்போ இன்னிலேருந்து ஒரு வேலை இவ்வளோ நாள் இல்லாமல் இருக்கலாம், இன்னிலேருந்து நீங்கள் பண்ணி பாருங்களேன், ட்ரை பண்ணுங்க. அப்போ சக்ஸஸ் பார்த்து நீங்கள் சாட்சி சொல்வீங்க. பார்ட் ஏவை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பார்ட் பிஏ மாத்திரம் பிடிச்சிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறேன்னு ஆகாது. ப்ரைஸ் காட். வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணும். அப்போ தான் அந்த வல்லமை உண்டு. அந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை எப்போ உண்டாகும்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை எப்பவுமே உண்டு, ஆனால் அந்த வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ப்ரைஸ் காட். அதுக்கு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குது பாருங்க. அதுலேயே நான் அந்த நீதிமொழி 18:21 அந்த வசனம் என்ன இருக்குது? வாழ்வோ சாவோ நாவின் அதிகாரத்தில் உண்டு. அதனால நீ என்ன ப்ராவர்ப்ஸ் 18:21 நீ என்ன பேசினாலும் நடக்கும். ஆனால் எப்படின்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குது, அதன் கனியை
அவங்க புசிப்பாங்க. எப்போ நீ வாழ்வான வார்த்தையை பேசினா வாழ்வின் கனியை புசிப்பீங்க, சாவான வார்த்தையை பேசும்போது சாவின் கனியை புசிக்குவோம். அப்போ அங்க கூட கண்டிஷன் இருக்குது. நீ எப்படி பேசுறியோ அந்த வார்த்தை தான் வல்லமை, அந்த வார்த்தை தான் நிறைவேறும். பிரைஸ் காட். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24. பாவங்களுக்கு செத்து. இப்போ 2 பாட்டை நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம் பாவங்களுக்கு மரித்து. ஓகே, நம்ம 2வது பாட்டு படிங்கம்மா. ஃபர்ஸ்ட் 2வது பாட்டு. காயப்பட்ட அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணம். எத்தனை பேர் இதை நமக்கு தியானிக்கிறோம் ரெகுலரா? பை த wounds of Christ I'm healed, by the wounds of Christ I'm healed. அவர் தழும்புகளால் குணமாயிட்ட எத்தனை பேர் தியானிக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படி சொல்றதுனால நம்ம நோவு போயிடும் தியானிக்கிறோம். ஓகே, நம்ம நம்பிக்கைனா இது நான் கன்ஃபெஸ் பண்ணாக்கா எனக்கு நோவு இருக்காது, நோவு வராது, நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே என்ன கண்டிஷன் இருக்குது? இப்போது நான் ஜோப் பண்ணுறேன் நோவு நல்லா ஆக மாட்டேங்குது. நான் எவ்வளோ கன்ஃபெஸ் பண்ணுறேன், காயப்பட்ட கருத்தால் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நான் கன்ஃபெஸ் பண்ணுறேன், ஆனாலும் நல்லா ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன் நல்லா ஆக மாட்டேங்குது? இப்போ கண்டிஷனை படிக்கலாம். பார்ட்டியே நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ அங்க என்ன இருக்கு? நம் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும் கண்டிஷன். உண்மையா நம்ம பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் போது காயப்பட்ட கருத்தினால நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கும். நம்ம வாழ்ற மாதிரியே வாழ்வோம். நம்மளாம் டிவி பார்க்க ஸ்டாப் பண்ண மாட்டோம், நம்ம வீடியோ கேம் ஆடுறது ஸ்டாப்பே பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்காம இருக்கவும் முடியாது, தேவையில்லாத கேம்ஸ் ஆடின்னு இருக்கவும் முடியாது. என் வாழ்க்கையில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் ஒரு நோவு வந்தாலும் காயப்பட்ட கருத்தில் குணமான Praise God. நம்ம வழிகளை நம்ம சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நோவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்களையும் நம்ம ஏன் பார்க்க முடியாதுன்னா நம்மளுடைய காரியங்கள்னால தான். நம்ம ஆசீர்வாதம் ஏன் பார்க்க முடியலன்னா நம்முடைய காரியங்கள்னால தான். 2 மாதத்தில் நமக்கு ஒரு வேலை வேணும்னா அந்த நேரத்தில் உட்காந்து ஆண்டவருக்கு ஜெபிக்கிறது. வேலை கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை முக்கியம் இல்லையா, அதனால் அத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஒரு தேவைக்கு மற்ற தேவன்ட்டு ஓடி போகிறது. அதான் இவங்க எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஷாப்பிங் மால். ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு ஏன்னா தேவையோ வாங்கிக்கின்னு வர்றது, அதுக்கப்புறம் ஷாப்பிங் மால் திரும்பி பார்க்குறோமா? இல்லை, தேவைன்னா தான் ஷாப்பிங் மால். அந்த மாதிரி ஏசு ஒரு ஷாப்பிங் மால் ஆயிருக்கு. நம்ம தேவைக்கு மட்டும் தான் ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறமா கிடைச்ச உடனே அவர் ஃபேத்ஃபுல்லான காட், அவர் செய்துட்டே தான் இருப்பார். ப்ரைஸ் காட். அதனால அங்கே என்ன இருக்குது? நம்ம பாவத்துக்கு மரித்து. என்னால் வந்து என்னுடைய ஹார்ட் வந்து ஆண்டவர் வார்த்தைக்கு சென்சிட்டிவ் இல்லை, அவருடைய காரியங்களை நோக்கி பார்க்க சென்சிட்டிவ் இல்லை. ஆனால் தேவையில்லாத காரியம் நோக்கி பார்க்க நிறைய நம்ம ஹார்ட் சென்சிட்டிவ் ஆகுது. ஆனால் வார்த்தைக்கு நம்ம ஹார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்மளால் 1/4 hour உட்காந்து பைபிள் படிக்க முடியுதுல, ஆனால் 3/4 hour 1 hour 2 hour உட்காந்து டிவி பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஹார்ட் எதில் மென்மையாக இருக்குது, எதில் கடினமாக இருக்குது நம்ம பார்க்க. Praise God, hallelujah, thank you Jesus. அப்போ நம்ம பாவத்துக்கு எப்போ மறிக்கிறோமோ, நீதிக்கு எப்போ பிழைக்கிறோம். பாவத்துக்கு மறிப்பதை நான் கொலை பண்ணிட்டு அதை நான் விட்டுடணும், அப்போ நான் வந்து நீதிக்கு பிழைக்கணும். அப்படியா? சின்ன சின்ன விஷயம் கூட என்னால் சின்னதாக ஒருத்தரை நேசிக்க முடியலன்னா, நான் ஒருத்தரை வெறுக்கிறேன்னா அதுவும் பாவம் தான். அதுக்கு அவன் மறிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும். ஒருத்தர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற பாருங்க, அதுவும் பாவம் தான், அதுக்கு மறிக்கணும். வார்த்தை படிக்காமல் இருக்கிறோம்ல, நம்ம நினைக்கிறோம் நான் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் பைபிள் தியானம் இல்லவே இல்லை, அதுவும் பாவம் தான். ஏன்னா அதுதான் கட்டளை அவர் கொடுக்குறாரு நம்மளுக்கு, இப்படி இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு. அதுக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். எப்படி அதுக்கு மறிக்கணும்? அந்த தேவனுடைய வார்த்தை படிக்க விடாத காரியத்துக்கு மறித்து தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கான நீதியில் நம்ம பிழைக்கணும். அப்படி நடக்கும்போது அங்கே என்ன இருக்குதான்? காயப்பட்ட கருத்துனா இப்போ நம்ம தைரியமாக சொல்ல, ஆண்டவரே காயப்பட்ட கருத்தில் நான் குணமாயிட்டேன், நீங்கள் எனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொண்டேன், ஹெல்த் நான் சுதந்திரித்து கொண்டேன். Praise God, hallelujah. கடைசி ஒரு வசனம் படிக்கலாம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்றார். எப்பொழுது அவைகள் உண்டாகும்? அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். எப்பொழுது உண்டாகும்?
பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கும் போது இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் முடிச்ச உடனே நம்ம வந்து உண்மையா கிடைச்சிடுச்சு நம்பி நம்ம அப்படியே மகிழ்ச்சியா இருக்கிறோமா, இல்ல பிரச்சனை பத்தியே பேசி கொண்டு இருக்கிறோமா, சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? பிரைஸ் காட். நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு நம்ம டே எப்படி போயின்னு இருக்குது, நம்ம வாழ்க்கை உண்மையா தேவனோடு இருக்கா? லைஃப்ல சக்ஸஸ் நீ எவ்வளோதான் பணத்துக்கு பின்னாடி ஓடுனாலோ, வேலைக்கு பின்னாடி ஓடுனாலும், நீ எவ்வளோ என்னுடைய பலத்தில் நான் கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன் எவ்வளோதான் ட்ரை பண்ணி ஓடுனாலும் நம்ம விழுந்து போகிறது நிச்சயம். தேவனை முன்பதாக வைக்காமல், தேவனுடைய பலன் இல்லாமல் நம்ம ஓடணும்னு நினைத்தா, அவருக்கு நேரத்தை கொடுக்காமல் நம்ம ஓடணும்னு நினைச்சா கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது நிச்சயமான காரியமே இல்லை. Praise God. Hallelujah. தாவீது ராஜா எவ்வளோ பெரிய ஒரு ராஜா, நாட்டை ஆள்கிற ராஜா. ஆனால் அவரே எவ்வளோ பெரிய காரியம் ஆனாலுமே தேவனை முன்பதாக வைத்து தான் போவார். தேவன்கிட்ட கேட்காம, அங்கே வசனம் இருக்குது, he does not do anything without inquiring God. கடவுள்கிட்ட கேட்காம ஒரு ஆண்டவரே இது மாதிரி வராங்க ஆளுங்க வந்து கழுத்துட்டு நிற்கிற மாதிரி வந்தாலோ, கழுத்துட்டு வந்துட்டாங்களே நாங்கள் ஓடி போய் சண்டை போடுறது இல்லை. ஆல்ரெடி வந்திருக்காங்க நான் போகட்டான்னு கேட்டுட்டு தான் போவார். அவர் பெர்மிஷன் தேவன் கொடுத்தா தான் போவார். இன்னைக்கு வாழ்க்கையில் உண்மையாக நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும், ஒரு சின்ன நம்ம ஷாப்பிங் போகிறனாலும், இல்லை வீட்டில் வெளியே இறங்குறனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நேரத்தை நான் இங்கே செலவழிக்க போகிறேன், பரவாயில்லையா, நான் போனால் ஓகேயா, இல்லை நான் உங்கள் சமூகத்தில் இருக்கணுமா, இந்த நேரத்தில் முக்கியமான வேலைனாலும் தேவன்கிட்ட கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது. பிரைஸ் காட். ஒரு காரியமாக தேவன்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த காரியத்தில் ஆண்டவர் சக்ஸஸ் கொடுக்குவார். பிரைஸ் காட். இன்னைக்கு எல்லா வேலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே இன்னைக்கு ஒரு வேளை நான் வந்து ஆண்டவரை முன்ன வைக்காமல் சில காரியங்களை ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனால் எப்போ தேவனை முன்பதாக வைக்க ஆரம்பிச்சோன்னோ என் வாழ்க்கையில் ஒன்றும் நான் சக்ஸஸ் பார்க்குறேன். இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் நடத்தி கொண்டு வர்றார். அவரை முன்பதாக வைக்கும்போது ஆண்டவர் சக்ஸஸ் கொடுக்குறார். இரவும் பகலும் முதலாவது கண்டிஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுங்க. ரெஸ்டான எல்லா காரியங்களும் தேவன் அது வந்து நீங்கள் சுதந்திரத்து கொள்ள போகிறீங்க, அதை நீங்கள் சாட்சியாக சொல்வீங்க. பிரைஸ் காட். ஒரு தீர்மானம் எடுங்க. இப்படியே வாழணுன்ட்டு இல்லை, ஒரு தீர்மானம். பிறந்தோ வாழ்ந்தோ மறித்தோ இல்லை, ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு நல்லா இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி இருக்கிறதோ, ஏழை ஜனங்கள்கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறதோ இல்லை. அதுவும் அந்த பாவத்திற்கும் மறிக்கணும். வேலை மேலே எப்படி நேரம் செலவழிக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட எவ்வளோ உண்மையாக நம்ம இருக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிற ஜனத்திட்ட எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். நான் செலவு பண்ணுற காசு கூட எவ்வளோ உண்மையாக நான் செலவு பண்ணுறேன், இல்லை வீணாக செலவு பண்ணுறேன். நான் ₹1 நான் வீணாக செலவு பண்ணும்போதில் என் கையில் ₹1 நிற்கல. ஆனால் இன்னைக்கு தேவன் எனக்கு கொடுக்குற கரமாக வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். அப்போ நம்ம ஆண்டவர் அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை கொடுக்குறாரு. எப்போ அந்த பகுத்தறிவு, கரெக்டாமா வார்த்தை, பகுத்தறிவு எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னா அதிகமாக வார்த்தையில் இருக்கும்போது. ஏன் அப்பப்போ இமோஷன் ஆயிடுறோம், ஏன் திடீர்னு கோபம் வந்துடுது, ஏன் நம்ம வந்து ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அவருடைய வார்த்தை, அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவரை நேசிக்கணும். ஒரு புரிதலில் ஆண்டோடைய வார்த்தையை நேசிக்கும் போது நம்ம ஈஸியாக இமோஷன் எதற்குமே ஆக மாட்டோம். மனுஷன் மறித்து போனாலும் இமோஷன் ஆக மாட்டோம். நம்ம அதை வந்து அழகாக நடத்தின்னு போயிடுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகர் இறந்து போகும்போது அந்த நியூஸ் வந்து இயேசுக்கு வருது. யோவான் ஸ்நானகர் இறந்து போனார். யோவான் ஸ்நானகர் வந்து ஒரு கசின். அது மட்டும் இல்லாமல் இயேசுக்கு ஒரு கசின் மட்டும் இல்லாமல் இயேசுக்காகவே அவர் வந்து வாழ்கிறாரு. நல்ல துணி போடுறதில்ல, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதில்ல, நல்ல குடும்பம் செழிப்பாக சந்தோஷமாக இல்லை, வனாந்தரத்தில் அவர் இருக்கிறார், வில்டர்னஸில். இயேசுக்காகவே நல்லது சொல்ல போய் அவர் தலையை வெட்டுறாங்க, நியாயத்துக்கு நிற்கிறார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கும்போது தேவனுக்கு இயேசு வந்து உடனே அங்கத்துலேருந்து ஒரு டெசர்டட் பிளேஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போகலான்னு டிசைபிள்ஸை கூட்டின்னு போகிறாரு. ஏன் போகிறாரு, எதுக்காக போகிறாரு? அவர்னால தாங்க முடியல வேதனை, சாரோ. அந்த சாரோவை அவர் போக்கணும்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறார். அவர் இமோஷனலாக வீக் ஆகலை. அங்கே கூட அவர் இமோஷன் ஆகுறாரு. அதை நான் தனியாக அதனால அது சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தனியாக போகிறாரு. ஆனாலும் இங்கேருந்து அங்கே கரைக்கு போகிறதுக்குள்ளோ இயேசு அங்கே போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கிற ஜனங்கள்லாம் இயேசுக்கு முன்பதாகவே அங்கே போய் நின்றுடுறாங்களாம், அவருடைய சுவிசேஷம் கேட்கறதுக்கோ அவர்கிட்ட இருந்து ஹீலிங்கை பெற்றுக்கொள்றதுக்கோ. 5000 பேர், வெறும் புருஷர்கள், வெறும் men 5000.
அப்போ உமன்ஸ் எவ்வளோ இருந்திருப்பாங்க, பசங்க எவ்வளோ இருந்திருப்பாங்க. அப்போ இயேசு நினைச்சா என்னால் இப்போ முடியாது, நான் ரொம்ப மனம் நொந்து இருக்கிறேன், நான் தனிமையில் இருக்கணும்னு சொல்லலாம் இல்லையா, ரெஸ்ட் எடுக்க போகணும்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் அவருக்கு என்ன ஆகுதான், ஆடுகள் இல்லாத மெய்ப்பெண் போல இருக்கிறாங்களே, அதனால அவர் மனம் இறங்குறாராம். he is compassionate to the people there. மனம் இறங்கி அந்த வேதனையை தள்ளி வைத்து அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுவிசேஷம் சொல்லாலும் நிறைய பேருக்கு ஹீலிங் பண்றார். இன்னைக்கு உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு உண்மையா நாம சுய காரியத்தை தள்ளி வைத்து தேவனுக்காக நேரத்தை கொடுக்குறோமா, தேவனுக்காக சுவிசேஷம் கொண்டு போய் நிற்கிறோமா? அவர் அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எக்ஸ்ட்ரீம் வேதனை ஒரு சாவு தான். அந்த சாவான காரியத்தையும் அவர் தள்ளி வைத்து அவர் சுவிசேஷம் சொல்றார். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுக்கே. ஆனா தேவனை நோக்கி பார்க்க ப்ரிப்பரேஷன் இல்லை. ஒரு கல்யாணம்னா மாசக்கணக்கான ப்ரிப்பரேஷன், ஒரு ஃபெஸ்டிவல்னாக்கா ஷாப்பிங்னா ப்ரிப்பரேஷன். கிறிஸ்மஸ்னா இயேசுவோடைய காரியம், இயேசுக்கு தான் அந்த ஃபெஸ்டிவல், இயேசுது ஃபெஸ்டிவல். ஆனால் இயேசுவை ஒதுக்கி வச்சு நம்ம செலிப்ரேஷன் பண்ணி இருப்போம். ஷாப்பிங் என்ன, சாப்பாடு என்ன, ப்ரைஸ் காட். அப்போ தேவன் நமக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாரு. ஒரு வேதனையான காரியத்தை கூட தள்ளி வைத்து சுவிசேஷத்தை கொண்டு போறாரு. இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை நம்ம தள்ளி வைக்கிறோம் ஆண்டவருக்காக, இல்லை ஆண்டவர் தள்ளி வைத்து எந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணணும். ப்ரைஸ் காட், ஹalleluya. இதை நீங்க சரி செய்யும் போது நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் பார்க்குவீங்க. ப்ரைஸ் காட், ஹalleluya. பார்ட் ஏவை நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். பார்ட் பி நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். கர்த்தரோட ராஜ்யத்தை முதலாவது தேடும்போது அனைத்தும் கூட கொடுக்கப்படும். பார்ட் பி நீங்கள் கேட்கவே வேண்டாம். பார்ட் பி அது ஆல்ரெடி இருக்கு, அது நம்மளை சேரும். பார்ட் ஏவை நம்ம பிடிச்சிக்கணும். பார்ட் ஏ, இரவும் பகலும் அவரோட வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கும்போது எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதமும் உன்னை சேரும். பிரைஸ் காட், ஹalleluya.